எப்போவுமே மதியம் குழம்பு வச்சோம்னா நைட்டு அதே வச்சுட்டு தோசை ஊற்றி சாப்பிட்ருவோம். அன்றைக்கி மதியானம் கட்டு சாதம் தான் செஞ்சேன். சரி அதனால் இன்றைக்கி நைட்டுக்கு வந்து சட்னி அரைச்சி தோசை ஊற்றிக்கலான்னு சட்னி தான் அரைச்சேன். தக்காளி சட்னி செய்கிறதுக்கு குழம்பே செஞ்சிடலாம் போல இருக்குது. 1/2 கிலோ தக்காளி 1/2 கிலோ வெங்காயமும் போட்டாலும் கொஞ்சமாக தான் வருது, டக்குன்னு காலியாகிடுது. அது நானே என் ஹஸ்பண்ட்லாம் நல்லா நிறையா ஊற்றி சாப்பிடுவோம். நாங்கள் ஊற்றி சாப்பிட்றனாலும் தீர்த்து, ஆனாலும் குழம்பா இருந்தால் கொஞ்சம் நிறையா இருக்கும். தக்காளி சட்னி அரைச்சா தோசை நிறைய உள்ளே இறங்கிக்கிட்டே போகும். அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. தக்காளி வெங்காயமும் நிறையா போகுது, தோசை மாவும் நிறையா போகுதுல்ல. பட் டேஸ்ட்டாக இருக்குது. அதனால் இதை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நான் செய்வேன். சேனலில் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி வீடியோஸ் போடுறதுன்னு எனக்கு வந்து ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.